Hi friends, welcome to Meena's Samyal. Meena's Quick Samyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரசம் வெரைட்டி, பச்சை மாங்காய் ரசம். இது என்னுடைய அத்தை மிஸ்ஸஸ் சுமதி நிரஞ்சன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது இது செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தா அவ்வளோ அருமையா வந்ததுங்க. பொதுவாக ரசம் அப்படின்னா தூரம் பருப்பு, புளி, தக்காளி இதெல்லாம் போட்டு தானே நம்ம ரசம் பண்ணுவோம். ஆனால் தேங்காய் அரைச்சி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த பச்சை மாங்காய் ரசமுடைய ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். மாங்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: நல்ல பச்சை மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன், தோல் நீக்கி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது 3 பச்சை மிளகா, ஒரு அரை கப் அளவு தேங்காய் பல், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது மாங்காய் ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு போலை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த பச்சை மாங்காவை இதில் போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வெயிட்டை வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. நான் குக்கரை அணைச்சிடுறேன். குக்கர் விசில் அடங்கியாச்சு. இது நல்லா சூடாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பச்சை மாங்காய் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பல், பச்சை மிளகா, இது இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து இந்த மாங்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி கூட இதே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து இது தாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேனை ஹீட் பண்ணிடலாம். பொதுவாக ரசம்க்கு நெய் தாளிப்பு நல்லா இருக்கும். ஸோ நெய்யை இதில் சேர்த்துடலாம். அடுத்து கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், அடுத்து இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொதிச்ச இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. என்னோட மாங்காய் கொஞ்சம் இனிப்பு கலந்தாப்பில் இருக்கிறதுனால நான் வெல்லம் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அண்ட் மோரோவர் வெல்லம் சேர்க்காத காரணம் இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்ம தேங்காய் பச்சை தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே அந்த புளிப்பை ஒரு மைல்டான ஃப்ளேவருக்கு கொண்டு வந்துடும். ஸோ தேவைப்பட்டால் மட்டுமே, விருப்பப்பட்டால் மட்டுமே நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அண்ட் மாங்காய் கூட ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 கொதி வரட்டும். உப்பு கரையணும், அட் த சேம் டைம் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போகணும். மற்றபடி இதில் ரொம்ப கொதிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா பச்சை மாங்காய் கூட ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ நம்ம ரசம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள்.
ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொதிக்க ஆரம்பித்ததுமே நான் ஸ்டவ்வை அணைச்சிடுறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை வந்து தூவிடலாம். ஸோ பச்சை மாங்காய் ரசம் இது ரெடி. ஸோ மாங்காய் ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? த்ரூ அவுட் த சீசன் வந்து இப்போ பச்சை மாங்காய் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.